நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நம்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆளில் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் சேக் எஃபெக்ட் தேவைப்படும். இதை பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பீட் மார்க் சேக் எஃபெக்டை எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிலனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கையும் சேக் எஃபெக்டையும் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வெறும் ரெண்டு இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராகவே எடிட் பண்ணிடலாம். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த 2 இமேஜையும் 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4:5 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மீடியா போய்க்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உங்களோட இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆயிரும். ஜூம் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி ஃபோட்டோ கீழே செட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்க்ரீனில் ஓரளவு பேஸ் மட்டும் தெளிவாக தெரிஞ்சால் போதும். எல்லாமே செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு வியூவால் கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு இதையும் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜோட சைஸை சேவ் பண்ணணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் இப்போ எப்படி சேவ் பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அந்த 2 பிக்கை, அதாவது 2 ஃபோட்டோவை மட்டும் நான் சொன்ன மாதிரி 4:5 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போது பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கீழே கொடுத்துருக்க ஆடியோ ப்ளே ஆகும். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருக்காங்கிறத ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ உள்ளே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ உள்ளே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஆடியோவை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆடியோவை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப் அஞ்சராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் நான் கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். அந்த ஆடியோக்கு மேலே உள்ள ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கிளரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ண இமேஜ் இருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் ஒரு 2-3 இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ்னு சொல்லி ஒரு இமேஜ் நான் கொடுத்துருப்பேன். நல்லா பார்த்துக்கோங்க. 4:5 இமேஜ்னு சொல்லி ஒரு இமேஜ் நான் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அந்த மீடியா ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கீழே உள்ள ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ண உங்களோட கேலரி போயிடும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் செகண்டை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த இமேஜ் ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நான் எப்படி 2 இமேஜ் சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி அந்த 2 இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரெக்டாங்கல் டாப்பில் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாங்னு சொல்லி நான் எடிட் பண்ணுற அந்த சாங் நேம் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். 10ல் தெரியும் சாங்னு இருக்கும் நேம் கூட. ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆல் எடிட்டர்ஸ் போய்க்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த சாங்கோட நேம் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது சாங் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா மட்டும் ஓகேவா. ஸோ நான் கொடுத்துருக்க சாங்கை தவிர வேறு ஏதாவது சாங் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் நான் கொடுத்துருக்க அந்த சாங் நேம் இதே மாதிரி வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சாங் உள்ளே சேஞ்ச் பண்ணீங்களோ உங்களோட சாங் நேமை டைப் பண்ணி ஓகே சாங் நேமில் ஒரு 2 லைன் இல்லாட்டி ஒரு 2 வேர்டு இல்லாட்டி 3 வேர்டு டைப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டிக் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து சாங் நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ தெளிவாக சொல்கிறேன், நான் கொடுத்துருக்க சாங் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் சாங் நேம் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் வேறு ஏதாவது சாங் நேம் அதாவது வேறு ஏதாவது சாங் உள்ளே சேஞ்ச் பண்ணால் மட்டும் அந்த சாங்கில் போய்ட்டு அந்த சாங் லிரிக்ஸில் போய்ட்டு உங்களோட சாங் நேமை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்த கிரியேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட சேனல் நேம் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி உங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு யாராவது எடிட் பண்ணுறீங்கன்னா ஸோ அவங்களோட நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாங்கோட லிரிக்ஸ் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ நீங்கள் கீழே என்ன சாங் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் நம்ம வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இருந்து ஓகேவா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகும். இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரையா ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகும் ஓகேவா. ஒரு 30 செகண்ட் ஆடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி 30 செகண்ட் 40 செகண்ட் ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த எண்டு வரையா உள்ள அந்த சாங் வந்து ப்ளே ஆகும். அந்த சாங்கோட லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சாங்கோட இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த எண்டு வரையா இந்த கேப்பில் உள்ள அந்த லிரிக்ஸை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த எண்டு வரையா ப்ளே ஆகக்கூடிய அந்த லிரிக்ஸை நீங்கள் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் எந்த சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் நேமை கூகுளில் டைப் பண்ணி சாங் நேம் பக்கத்தில் லிரிக்ஸ்ன்னு போட்டாலே போதும். அந்த சாங்க்கான லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் லிரிக்ஸை போய் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சாங் ஆட் பண்ணேனோ ஸோ அந்த சாங் நேமை நான் வந்து டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ்னு போட்டேன். எனக்கான லிரிக்ஸ் பேராகிராஃப் வந்து கிடச்சிருச்சு. இதில் இங்கே வந்து பார்த்தீங்களா ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்து எந்த சாங் வந்து ப்ளே ஆகுதோ அந்த சாங்கோட லைனை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இப்போ ஆட் பண்ணியிருக்க அந்த ஆடியோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருந்தால் ப்ளே ஆகுது ஓகேவா. நிழல் தரும் இவள் பார்வை ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்தால் ப்ளே ஆகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்து என்னோட ஆடியோ எது வரையா முடியுதோ அது வரையா ஓகேவா. எனக்கு இங்கே ஆரம்பித்து இங்கே வரையா பார்த்தீங்கன்னா என்னோட ஆடியோ 30 செகண்ட் ஆடியோ வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த வேடை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா என்னோட ஆடியோ ஸோ எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி இதோட முடியுது பார்த்தீங்களா. இந்த கேப்பில் உள்ள அந்த வேர்டு இந்த கேப்பில் உள்ள அந்த வார்த்தையை நான் வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி என்னோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இங்கேருந்து இங்கே வரைய உள்ள எல்லா லிரிக்ஸையும் நான் செலக்ட் பண்ணி நான் வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போது நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த அந்த லிரிக்ஸை இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ டெஸ்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் காப்பி பண்ண இந்த பாக்ஸில் நீங்கள் இப்போ காப்பி பண்ண வந்த லிரிக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. உங்கள் லிரிக்ஸ் இதே மாதிரி உள்ளே வந்து ஆடாயிரும். இந்த லிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரையா உள்ள ஸோ அந்த எல்லா லிரிக்ஸும் நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்க. காப்பி பண்ணிட்டு வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஆட் பண்ண லிரிக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லிரிக்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னு இதே மாதிரி கேப் லெட்டரை வந்து மாற்றிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஸோ நீங்கள் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதோட கலர் இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் லிரிக்ஸோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. வேறு கலர் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதோட அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் இது மாதிரி பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா போதும். இதே மாதிரி வந்து சென்ட்ரல் வேணுமா சொல்லாடி லெஃப்ட் சைடில் வேணுமா ரைட் சைடில் வேணுமா கேட்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி சென்ட்ரல் அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் ஆடியோட எண்டு வரை ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். கீழே 2 ஆர் மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணிங்களோ அந்த ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே செட் பண்ண போகிறோம். இப்போ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே மூவ் அண்ட் ராசம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இதே மாதிரி செலக்ட் ஆகிருக்கட்டும். அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே செட் ஆகிற அளவு இதே மாதிரி ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி ஜூமை கம்மி பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் என்னோட அந்த ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே என்னோட லிரிக்ஸை நான் வந்து செட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட லிரிக்ஸை அந்த பாக்ஸுக்குள்ளே இதே மாதிரி வந்து சைஸ் அதாவது ஜூம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு இது வரையாக சொன்னது தெளிவாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆட் பண்ணிக்க அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆடியோ ஸ்டார்டிங்கில் இருந்து ஸோ இந்த நான் 30 செகண்ட் ஆடியோ ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த 30 செகண்ட் ஆடியோக்கான ஃபுல் லிரிக்ஸையும் நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்குறீங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீட் மார்க் வந்து வைக்க போகிறோம். ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஸோ பீட் மார்க் வச்சா தான் நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே லைட் லைட்டாக ஒவ்வொரு ஆடியோ ப்ளே ஆகும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்குனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீட் மார்க் வச்சுட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணி அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸில் வந்து செட் பண்ண போகிறோம். பீட் மார்க் எப்படி ஆட் பண்ணணும் கேட்குறீங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாங் தகுந்த மாதிரியான லிரிக்ஸை உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு அடி பீட் மார்க் வந்து வைங்க. ஓகேவா? எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒரு ஆடியோ வந்து ப்ளே ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை நிழல் தரும். ஓகேவா? உங்களோட ஆடியோவை ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தை ஓகே நிழல்ங்கிற வார்த்தை எனக்கு இந்த இடத்துல முடியுதுன்னா அந்த இடத்துல டைட்டை டச் பண்ணால் போதுமே லைனாக இருக்கும். ஒரு டச் பண்ணால் பீட் மார்க் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஆடியோ ப்ளே பண்ணுங்கள். அதுக்கடுத்து தருங்கிற வார்த்தை வந்து எனக்கு இந்த இடத்துல முடியுதுன்னா அந்த இடத்துல ஒரு பீட் மார்க் நான் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இவள் பார்வை இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து இவளுங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல முடியுதுன்னா இந்த இடத்துல இவளுங்கிற வார்த்தை எனக்கு இந்த இடத்துல முடியுது. அங்கே ஒரு பீட் மார்க்கு. பார்வைன்றது பார்த்தீங்களா? அந்த பார்வைங்கிறது நான் மறுபடியும் நான் ப்ளே பண்ணுவேன். அந்த பார்வைங்கிறது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நான் இதே மாதிரி ஒரு பீட் மார்க் வந்து வச்சுக்கிடுவேன். இப்போ எனக்கு தெளிவாக புரிஞ்சிடும் நினைக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் தகுந்த மாதிரி நான் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இவளுங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. தருங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல முடியுது. இவள் பார்வைங்கிறது எனக்கு இந்த இடத்துல முடியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வலிங்கிறது வந்து எனக்கு இந்த இடத்துல முடியுதுன்னா அங்கே ஒரு நான் பீட் மார்க் வந்து வச்சுக்கிடுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும்ங்கிறது வார்த்தை வந்து எனக்கு இந்த இடத்துல முடியுதுன்னா இந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சுக்கிடுவேன். இப்போ எப்படி பீட் மார்க் வைக்கணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு ஆட்டி நீங்கள் வந்து பீட் மார்க் வந்து வைக்கணும். ஏன் பீட் மார்க் வைக்க சொல்கிறேங்கிறது உங்களுக்கு வந்து போக போக பார்த்தாலே தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். என்னோட லிரிக்ஸ் தகுந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு ஆட்டி நான் வந்து பீட் மார்க் வந்து வைக்க சொன்னேன். அதே மாதிரி நீங்களும் பீட் மார்க் வந்து வச்சுக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி என்னோட ஆடியோட எண்டு வரையாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆட்டி நான் வந்து ஆடியோவை ப்ளே பண்ணி விட்டு நான் பீட் மார்க் வந்து செட் பண்ணிட்டேன். பார்த்தாலே தெரியும். என்னோட நான் ஆட் பண்ணிக்க இந்த ஆடியோவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு ஆட்டி நான் ஆடியோவை நான் ப்ளே பண்ணி விட்டு நான் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் மூவ் ஆகுறது வந்து செட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக தான் செட் பண்ண முடியும். அது வந்து நான் வந்து ப்ரீசெட்டாக வந்து கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கூடும் சுருங்கும். ஸோ அதனால் நான் வந்து ப்ரீசெட்டாக கொடுக்க முடியாது. அந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக தான் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நான் சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. அந்த மூவ் ஆகிற அந்த பாக்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். அந்த ரெக்டாங்கிளை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடிட் சேவ் பண்ணுறது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸோட வேல்யூவை உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு லிரிக்ஸ் தகுந்த மாதிரி இதே மாதிரி கம்மி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. கலரை பிளாக் கலர் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் வந்து ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இது வந்து 100% இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 45 வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லிரிக்ஸ் ஆட் பண்ணி லிரிக்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் அதோட ஷேப் வந்து நான் கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். இதில் போய் சைஸில் போய் நெக்ஸ்ட் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து கொடுத்தேன். நெக்ஸ்ட் இதோட சைஸ் இதோட கலரோட டார்க்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 45 வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, 40-45 கிட்ட கொடுத்துக்கோங்க போதும். இதே மாதிரி கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இதை அப்படியே மூவ் பண்ணி இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு வார்த்தைக்கு சென்டரில் இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூவும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஓகே, அந்த லிரிக்ஸ் மட்டும் தெளிவாக கவர் ஆனால் போதும், பார்த்தாலே தெரியும். இப்போ எனக்கு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கவர் ஆயிடுச்சு.
இது கூட நான் மூவ் பண்ணி கூட நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னோட அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். செகண்ட் வார்த்தைக்கு போயிடக்கூடாது. இதே மாதிரி ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் செலக்ட் ஆகியிருந்தா போதும். இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து கம்மி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் கணக்காக செலக்ட் ஆகிருக்க மாதிரி நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும் கணக்காக என்னோட ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் செலக்ட் ஆயிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அதாவது ரைட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு பீட் மார்க் போயிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் இருந்தால் இதே மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். கணக்காக செலக்ட் ஆயிருச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்களோட லிரிக்ஸ் வந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு ஸோ இந்த பீட் மார்க் முடியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வச்சுக்கோங்க. மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பெஸ்ட் லேயர் கொடுத்தா இந்த ரெக்டாங்கிள் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கிட்டு அதாவது நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதாவது பீட் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை நமக்கு இது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால் செகண்ட் வார்த்தையில் வச்சுக்கோங்க. செகண்டு பீட் மார்க் அந்த கேப்பில் வச்சுக்கோங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இப்போ உங்களோட அடுத்த வார்த்தைக்கு இதே மாதிரி வந்து மூவ் பண்ணுங்கள். இப்போ அப்படியே சென்ட்ரல் லைனில் பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தைக்கு மூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து அதோட இந்த செகண்ட் வார்த்தை வந்து சரியாக செலக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த எடிட் ஷேப்பில் போயிட்டு எக்ஸோட வெளியே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மட்டும் அதாவது ஒய்யோட வெளியே மட்டும் ஃபஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒய்யோ வந்து சொல்லவே வேண்டாம். எக்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது வார்த்தைக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வார்த்தை செலக்ட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த செகண்டு லிரிக்ஸோட அந்த பாக்ஸை ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அடுத்த பீட் மார்க் போயிட்டு இப்போ நான் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போது அந்த மூணாவது அந்த ரெக்டாங்கிளை நான் கிளிக் பண்ணி என்னோட மூணாவது வார்த்தைக்கு நான் இதே மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன். மூவ் பண்ணி சென்டராக செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ எனக்கு மூணாவது வார்த்தை வந்து லிரிக்ஸ் வந்து சிறுசாக இருக்குது, பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அப்போ நான் இந்த எடிட் ஷேப்பில் போயிட்டு இதோட சைஸை நான் வந்து கம்மி பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு நினைக்கிறேன். இதுமாதிரி கம்மி பண்ணி அந்த மூணாவது வார்த்தை மட்டும் செலக்ட் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. எனக்கு மூணாவது வார்த்தையும் தெளிவாக செலக்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பார்த்தா தெரியும் அந்த ஃபஸ்ட்டு வார்த்தைக்கு இங்கே முடியுது. எனக்கு ஃபஸ்ட்டு வார்த்தை செலக்ட் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் வார்த்தை வரும்போது செகண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வார்த்தையில் வந்து இருக்கும். இப்போ தேர்டு லிரிக்ஸ் வரும்போது அந்த தேர்டு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பீட் மார்க் ஆரம்பிக்கிறதில் வச்சு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் இதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கீழே வந்துட்டு உங்களோட அடுத்த வார்த்தை இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணி அடுத்த வார்த்தையில் சென்டர் வந்து வச்சுக்கோங்க. சைஸை இன்க்ரீஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸோ அந்த எடிட் ஷேப்பில் போயிட்டு எக்ஸோட வேல்யூ மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த அளவுக்கு இதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட அடுத்த லிரிக்ஸ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்த பீட் மார்க்கில் போயிட்டு பேஸ்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்தக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி என்னோட அடுத்த வார்த்தையில் நான் வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ எப்போதும் போல் எக்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக அதாவது லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்குது, பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அப்போனா நான் எக்ஸோட வேல்யூ கொஞ்சம் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணி என்னோட அந்த லிரிக்ஸோடு கொஞ்சம் மட்டும் வெளியே போயிருந்தால் போதும். இதே மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி என்னோட ஆடியோட எண்டு வரையா அந்த ரெக்டாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணி எக்ஸோட வேல்யூ மட்டும் நான் கம்மி பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு லிரிக்ஸ் நான் வந்து மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டேன். எப்படி செட் பண்ணீங்கிறது பார்த்தாலே தெரியும். இப்போ எனக்கு ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கும் வரும்போது ஒவ்வொரு பீட் மார்க் வரும்போது ஒவ்வொரு அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து டக்கு மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் எப்படி செட் பண்ணேங்கிறது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும். நான் ஆடியோ எண்டு வரை அந்த ரெக்டாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸோ சைஸை மட்டும் நான் வந்து கம்மி பண்ணி செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வரிசை இதே மாதிரி மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிரிக்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். சேக் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரு குரூப் வந்து பண்ண போகிறோம். இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் செகண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் லேயர் கொடுத்துருங்க. எல்லாமே செலக்ட் ஆயிரும். இப்போ கீழே வந்துக்கோங்க. கீழே ஆடியோ செலக்ட் ஆகிருக்கும், அதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜும் செலக்ட் ஆகிருக்கும், அதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெண்டு மட்டும் பேக்ரவுண்ட் இமேஜையும் ஆடியோ மட்டும் ரிமூவ் பண்ணிக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணி ஒரு குரூப் வந்து பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜும் ஆடியும் தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த குரூப்புக்கு ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஆட் பண்ண அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் பேஜ் டெயில் கிட்ட ஒரு ஆரம் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் உள்ளே வந்து ஆடாயிரும் பார்த்தாலே தெரியும். அப்படியே ஸ்மூத்தாக மூவ் வர மாதிரி சூப்பராக இருக்கும். பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்கும். அந்த 3D எஃபெக்ட் உங்களுக்கு உள்ளே வந்து ஆடாயிருச்சு. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.